கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செப்டம்பர் மாதம் தெய்வ பக்தி உள்ள ஆராதனையை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் தொடர்ந்து செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கருப்பொருளின் கீழ் இதுவரைக்கும் 5 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவது செய்தியில் நம்முடைய சொந்த மொழியில் அல்லது சொந்த வழியில் தேவனை ஆராதிப்பதனுடைய அபாயம் என்று தலைப்பில் நாம் செய்தியை நாம் கேட்டோம். அப்படி என்றால் நாம் நமக்கு தோன்றின விதத்தில் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனை அவர் கட்டளை கொடுத்திருக்கின்ற வண்ணமாகத்தான் ஆராதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு ஆரோனுடைய குமாரர்கள், மூத்த 2 குமாரர்கள் நாதாப், அபிகு என்பவருடைய வாழ்க்கையில் நடந்ததை வைத்துக்கொண்டு நாம் செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்மை ஆராதிக்கின்ற தேவனை நாம் எப்படி தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையின் மூலமாக மாத்திரம்தான் நாம் அவரை ஆராதிக்க முடியும். இல்லை என்றால் அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, அது தண்டனைக்குரிய ஆராதனையாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு நாம் முதலாவது செய்தியில் நாம் கேட்டிருக்கின்றோம். இரண்டாவது செய்தியில் இந்த ஆராதனையுடைய அஸ்திபாரம் என்ன என்று சொல்லிக்கொண்டு 2வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த ஆராதனை என்று வருகின்ற பொழுது 4 காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி என்றால் ஆராதனை என்பது முதலாவது தேவன் ஒருவருக்கே. நாம் தேவதூதர்களையோ மற்ற யாரையும் நாம் ஆராதிக்கக்கூடாது. ஆராதனை என்பது தேவன் ஒருவருக்கே என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் 2வதாக ஆராதனையானது நம்முடைய வாயிலிருந்து வருகின்றதாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்துக்கோம். அப்படி என்றால் நாம் எதை செய்தாலும் இந்த ஆராதனையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுதோ, வேதத்தை வாசிக்கின்ற பொழுதோ, பாடுகின்ற பொழுதோ, செய்தி கேட்கின்ற பொழுதோ அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும், நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். 3வதாக அந்த ஆராதனையானது உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். 4வதாக அந்த தேவனுக்கு செலுத்துகின்ற ஆராதனையானது நமக்கு மத்தியஸ்தராக இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 4 காரியங்களை இந்த ஆராதனையினுடைய அஸ்திபாரம் என்ற தலைப்பில் யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 2வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். 3வதாக இந்த ஆராதனையினுடைய மையம் என்ன என்று சொல்லிக்கொண்டு 3வது செய்தியை நாம் கேட்டோம். ஆராதனை என்பது நம்மை படைத்து நம்மை வழிநடத்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு நம்முடைய முழு மகிமையையும் நாம் செலுத்தி அவரில் மகிழ்ந்திருக்கின்றது தான் ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அப்படி இருக்கின்ற ஆராதனையினுடைய மையமானது அவருடைய வார்த்தை என்று நான் 2 தீமோத்தேயிலிருந்து நாம் பார்த்தோம். அந்த வார்த்தையானது போதிக்கப்பட வேண்டும் திருச்சபையில். அது மாத்திரமல்ல, அந்த போதிப்பானது கண்டிப்போடு அதே நேரத்தில் அன்போடு புத்தி சொல்லிக்கொண்டு போதிக்கின்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திலிருந்து நாம் பார்த்திருக்கின்றோம். ஆராதனையுடைய எனவே நம்முடைய ஆராதனை என்று வருகின்ற பொழுது அதனுடைய மையம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையை போதிக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு 3வது செய்தியை நாம் கேட்டோம். 4வதாக இந்த ஆராதனையில் நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும், நாம் ஆராதிக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 100வது சங்கீதத்தினுடைய அடிப்படையில் 4வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆராதனையானது நாம் அவரை கலிகூறுகின்றதாக இருக்க வேண்டும், மகிழ்ந்து நாம் அவரை துதிக்கின்றதாக நாம் இருக்க வேண்டும். ஆராதனையானது இருக்க வேண்டும். நாம் அவரை பாடல் மூலமாக அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அவரை நாம் அறிந்து கொண்டு அவரை நாம் மகிமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றதாக இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு
அப்படி ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 4வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். 5வதாக இன்றைக்கு காலையில் 5வது செய்தியாக ஆராதனையில் தெய்வீக இசையினுடைய பங்கு, பாடலுடைய இசையினுடைய பங்கு என்ன என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காலையில் போதகர் மூலமாக 5வது செய்தியை நாம் கேட்டோம். இசையானது, பாடலானது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அது நாம் ஒவ்வொருவருக்கும் போதனை கொடுத்து நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது நம்முடைய இருதயத்தினுடைய நன்றியினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 5வது செய்தியை இன்றைக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது வசனத்திலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். இவ்வண்ணமாக உண்மையுள்ள, அதாவது தேவன் பக்தியுள்ள ஒரு ஆராதனையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 5 செய்திகளை இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு 6வதாக இந்த ஆராதனையான தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இன்றைக்கு வாசித்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களுடைய அடிப்படையில் நான் சுருக்கமாக பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். பாருங்கள், ஆராதனை என்பது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். நம்மை படைத்த தேவனை, நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகின்ற தேவனை, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற தேவனை நாம் மகிமைப்படுத்துவது தான் ஆராதனை. அது மாத்திரமல்ல, அவரில் கலிகூர்ந்திருக்கின்றது ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி என்றால் நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், அவரை மகிமைப்படுத்துகிறது என்றால் என்ன? நாம் இப்போ கூட பாடணும் இல்லை, மகிமை உமக்கண்டோ மாட்சிமை உமக்கண்டோ என்று சொல்லிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறது அல்லது குளோரிஃபையிங் காட் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். மகிமைப்படுத்துகிறது என்றால் அந்த தேவனை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் நாம் நேசத்தை வைத்து அவரை நாம் விசுவாசித்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி செய்வதுதான் அவரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது 16வது வசனத்தில் என்ன சொல்வாரே என்றால், உங்களது வெளிச்சமானது பிரகாசிக்கட்டும், ஏனென்றால் அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய கிரியைகள் அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே தேவனை எப்படிதான் மகிமைப்படுத்த முடியுமே என்றால் நாம் அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர் மேல் அன்பு வைத்து அவருக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றியை செலுத்தி நாம் அவரை நம்பிக்கை வைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஆராதனை தேவன் விரும்புகின்ற, தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த 6வது செய்தியில் நாம் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். முதல் 5 செய்திகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக அது நாம் ஒன்று சேர்ந்து ஒரு முறைப்படி தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனை. எனவே இந்த ஆராதனையில் ஒரு முறைமை இருக்கும். நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், என்னெல்லாம் ஆராதனைகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற இந்த செய்தியானது கொஞ்சம் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் எதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? நாம் தேவனுடைய சமூகத்தில் வருகின்றோம், வந்து அவர் நமக்கு செய்திருக்கின்ற நன்மைகளுக்காக, குறிப்பாக நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம், நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றோம். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எதற்கெல்லாம் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்ப்போமே என்றால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஆராதனை இங்கே வருகின்றது மாத்திரம் கிடையாது. நீங்கள் புசித்தாலும், நீங்கள் எதை குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்றதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காலையில் நாம் கேட்ட செய்தி கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால்,
நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். அது இப்படி சொல்கின்றது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, எனவே நாம் வார்த்தையில் செய்தாலும் சரி, நம்முடைய செயலின் மூலமாக செய்தாலும் சரி, எந்த காரியத்திலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதே தான் வாசிக்கின்ற பொழுது கூட 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 பேதுரு 4:11 வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று வாசிக்கின்றோம். போதித்தாலும் சரி, உதவி செய்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமை வரும்படி நீங்கள் செய்யுங்கள். மகிமை தேவன் ஒருவருக்கே, மகிமை உமக்கென்று என்று சொல்லிக்கொண்டு நாம் பாடினோம். அவர் ஒருவருக்கு தான் மகிமை செலுத்த வேண்டும். நாம் எதை செய்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற எந்த காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்படி என்றால் ஆராதனை என்று வருகின்ற பொழுது, அந்த ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து செய்வது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்க வேண்டுமே என்றால் ஆராதனையாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் போதிக்கின்றது. எனவே அப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களோடு நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நம்மிடத்தில் ஒருவேளை கேள்வி இருக்கலாம், எப்படி இருக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையானது? நாம் எல்லாரும் வேலை செய்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே என்றால் நாம் வேலை செய்கின்ற இடத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வேலையில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வேலையில் நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது? தேவனை மகிமைப்படுத்துவது என்ன என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களிடத்தில் சொன்னேன், அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து நாம் செய்கின்றது. அப்படி என்றால் இந்த வேலை செய்வதற்கு எனக்கு யார் இந்த பதவி, எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கின்றார் தேவன். வேலை செய்வதற்கு யார் எனக்கு அந்த சுகத்தை கொடுத்திருக்கின்றார் தேவன் என்று அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அவரை நாம் நன்றி செலுத்தி அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளின்படி நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் வேலை செய்கின்றவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் அவர் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார். வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள், 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேலை செய்கின்ற பொழுது என்னுடைய சூப்பர்வைசர் பார்க்கிறார் அல்லது மேனேஜர் பார்க்கிறார் என்பதற்காக அல்ல, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. எனவே நம்முடைய வேலையின் மூலமாக தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியுமே என்றால் நாம் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேலையை நமக்கு முதலாளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல நமக்கு சுகபலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர் என்று சொல்லிக்கொண்டு அவர் மூலம் நம்பிக்கை வைத்து அவர் மேல் விசுவாசித்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேலையை செய்ய வேண்டும். நாம் குடித்தாலும் சரி, நாம் உணவு உண்டாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நாம் எப்படித்தான் செய்ய வேண்டுமே என்றால் அவர் மேல் அன்பு வைத்து அவர் மூலமாக நான் இன்று உயிரோடு இருக்கின்றேன், அவர் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவர் மேல் அன்பு வைத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையானது நாம் எதை செய்தாலும் சரி அவருக்கு மகிமை செலுத்துகின்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இது ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்வார். நம்மிடத்தில் இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், எதற்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையும் ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும்? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1.5 மணி நேரம், மாலையில் 1.5 மணி நேரம், ஒருவேளை 3 மணி நேரம் நாம் வந்து ஆராதிக்கின்றோம், போதாதா? என்னுடைய வாழ்க்கையானது ஏன் முழுமையாக ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும்? அதை தான் அவர் என்ன சொல்வாரே என்றால் இந்த 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை முதலையே அவர் சொல்லிவிடுவார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஏன் வேண்டிக் கொள்கின்றேனே என்றால் தேவனுடைய இரக்கத்தின் முன்பாக. என்ன இரக்கம் என்றால் இதற்கு முன்பாக அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? அப்படி இருக்க சகோதரரே. எனவே இந்த 11 அதிகாரங்களையும் சொல்லிவிட்டு பின்புதான் என்ன சொல்வாரே என்றால் இப்படி இருக்கின்றபடியினால் உங்களுடைய வாழ்க்கையானது இப்படி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த 11 அதிகாரத்தில் என்ன சொல்லிக் கொண்டு வருகின்றார்? முதலாவது 1 முதல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரை சொல்வார்.
நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கின்ற நீதியை செய்ய முடியாதவர்கள். அப்படி என்றால் நாம் ஒருவரும் தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு அருகதையற்றவர்கள். நம்மால் அவருடைய சமூகத்தில் செல்லவே முடியாது. ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த நீதியை நம்மால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் கடைசி வரை என்ன சொல்வாரே என்றால், அந்த தேவன் அந்த நீதியை, அவர் எதிர்பார்க்கின்ற நீதியை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கின்றார் என்று அவர் சொல்லிக்கொண்டு வருவார். அப்படி என்றால் நம்மால் செய்ய முடியாததை, எந்த காலத்திலும் நம்மால் செய்ய முடியாததை முழுமையாக யார் செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்காக செய்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அப்படி என்றால் தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு அருகதையற்றவன், தேவனுடைய கோபம் என்மேல் இருந்து கொண்டிருந்தது, தேவனுடைய சாபம் என்மேல் இருந்து கொண்டிருந்தது, பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், இப்படி இருந்த என்னை, நரகத்துக்கு செல்வதற்கு இருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, தன்னுடைய கிருபையின் மூலமாக என்னை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் என்னை மீட்டெடுத்து அவருடைய சமூகத்தில் நான் இருக்கவும், நான் சதா காலமும் நான் அவரோடு இருக்கவும், அவருடைய கோபத்திலிருந்து விடுபட்டவனாய் அவரை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். இப்படி என்னை மாற்றியிருக்கின்றபடியினால் என்னுடைய வாழ்க்கையானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் முதலாவதே சொல்லிவிடுவார். எனவே அருமையானவர்களே, நம் இந்த கேள்விக்கு விட இதுதான். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் நாம் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும்? நாம் குடித்தாலும் சரி, நாம் உணவு உண்டாலும் சரி, நாம் எதை செய்தாலும் ஏன் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டுமே என்றால் இதுதான் காரணம். நாம் சம்பாதித்தெல்லாம் நரகம்தான். நரகத்தை விட்டு இருக்கின்ற மீதி எல்லாமே அவர் நமக்கு கிருபையின் மூலமாக கொடுத்தது. எனவே அவருடைய கிருபையின் மூலமாக தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம், அவரை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம், இன்றைக்கு நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இருக்கின்ற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கின்றோம். எனவே இவைகளை நாம் பெற்றிருக்கின்றபடியினால் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் அவருக்கு மகிமை செலுத்துகின்றதாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒருவேளை ஒருவேளை மருத்துவர் சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உன்னுடைய வாழ்க்கையானது இன்னும் ஒரு வாரத்தில் முடிந்து விடுகிறது என்று சொல்லிக்கொண்டு வியாதியின் மூலமாக, அந்த நேரத்தில் ஒருவர் நமக்கு வாழ்வு கொடுப்பாரே என்றால், அவர் மூலமாக நமக்கு ஒருவேளை உயிர் கிடைக்குமே என்றால் நாம் எப்படி இருப்போம்? நாம் அவர் சொல்வதை எல்லாம் நாம் கேட்போம், அவருக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதுதான் இங்கே நரகத்துக்கு சொல்ல இருந்த நம்மை அப்படியே மாற்றியிருக்கின்றார், அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாய், நாம் எதை செய்தாலும் அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்வாரே என்றால் அந்த காரணத்தை சொல்லிவிட்டு, இப்பொழுது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துவது எப்படி என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த முதலாவது வசனத்தில் அவர் சொல்வார். எனவே 2 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துதான் இந்த செய்தியை நான் உங்களோடு பேச இருக்கின்றேன். சுருக்கமாக, முதலாவது கேள்வி என்னவென்றால், தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னது? வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நம்மிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கின்றார்? தேவன் நம்மிடத்திலிருந்து நிரந்தர பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் என்பது அதனுடைய பதில் அங்கே இருக்கின்றது. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் நிரந்தர பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லிக்கூடிய பர்பச்சுவல் கான்சக்ரேட்டட் லைஃப். நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கையை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் 1வது வசனத்தில் வாசிக்கின்றோம். 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் உங்களிடத்தில் ஒன்றை வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் தேவனுடைய கிருபை பெற்றவர்களாய், இரக்கம் பெற்றவர்களாய், அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய் இருக்கின்றபடியினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் அங்கே சொல்கின்றார். பாருங்கள், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு கவனமாக கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் பலி. நம்மை எதாக எதிர்பார்க்கின்றாரே என்றால் ஒரு பலியாக அவர் எதிர்பார்க்கின்றார். பலியை நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நம்மால் இந்த பலியை கொடுத்து பார்க்க முடியும். லேவியராகும் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். லேவியராகும் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு பலியை குறித்து அவர் சொல்லியிருப்பார். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனங்களை வரை நாம் பார்க்கின்ற பொழுது சர்வாங்க தகன பலியை குறித்து அவர் சொல்லியிருப்பார். அப்படி என்றால் தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலி செலுத்துகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்?
அவர்கள் 3ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்ததியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அது தன் பாவ நிமித்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அவன் ஒரு மாடை அல்லது ஆடை கொண்டு வர வேண்டும். அதன் மேல் தன்னுடைய கையை வைத்து, அப்படி என்றால் தன்னுடைய பாவத்தை செலுத்தி, அதன் மூலமாக அது கொல்லப்பட்டு அவனுடைய இரத்தமானது என்ன செய்யப்பட வேண்டுமே என்றால் தெளிக்கப்பட வேண்டும். முதலாவது அதனுடைய இரத்தமானது தெளிக்கப்பட வேண்டும். தெளித்த பின்பு அதற்கு பின்பு அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் 6வது வசனத்திலிருந்து பின்பு அவன் அந்த சர்வாங்க தகனை தோல் உரித்து, அதை தோலெல்லாம் உரித்து அதை வெட்டி அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். 9வது வசனம், அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். அப்படி 2 பகுதிகள் அங்கே. முதலாவது அதனுடைய இரத்தமானது என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் தெளிக்கப்பட வேண்டும். பின்பு அதனுடைய அடிப்படையில் அதனுடைய சரீரமானது என்ன செய்யப்பட வேண்டுமே என்றால் அங்கே தகனிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதை என்ன செய்கின்றாரே என்றால் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன இது நமக்கு? பாருங்கள், தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. நம்முடைய இரத்தத்தினால் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிந்தப்பட்டபடியினால் தேவன் என்ன செய்கிறாரே என்றால் நம்மேல் இருந்த கோபமானது மாற்றப்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் நாம் அவரோடு ஐக்கியமாகின்றோம். அவரோடு ஐக்கியமாகின்றபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரமானது அவருக்கு உகந்த பலியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் அங்கே காண்பிக்கப்படுகின்றது. அந்த எப்பொழுதுதான் அவர் ஏற்றுக்கொள்வாரே என்றால் முதலாவது நம்முடைய பாவமானது நீக்கப்படுகின்ற பொழுது. அப்படி என்றால் அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கின்றபடியினால் நம்மேல் இருந்த தேவனுடைய கோபமானது மாற்றப்படுகின்றது. நம்முடைய பாவமானது நம்மை விட்டு நீக்கப்பட்டு நம்மை விட்டு அவர் மன்னித்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரங்களை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்கு உகந்த சுகந்த வாசனையான பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கின்ற ஒரு சுகந்த வாசனையான செயலாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் செய்ய வேண்டும். நம்முடைய முழு வாழ்க்கையுமே அவருக்கு உகந்த ஒரு பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் இங்கே நாம் பார்க்கின்ற அருமையானோட நாம் பார்க்கின்ற பொழுது கூட உங்களுக்கு அப்படி என்னவென்று சொல்லிக்கொண்டு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் பாருங்கள். இது பழைய ஏற்பாட்டினுடைய பலி. அது எதை காண்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 2:17, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கின்றது என்றால் பலியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் தேவனை விசுவாசித்தபடியினால் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் அந்த விசுவாசத்தை நான் செய்கையின் மூலமாக காண்பிக்கின்றோம். நீங்கள் வீட்டுக்கு சென்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாம், விசுவாசத்தின் மூலமாக மோசே, விசுவாசத்தின் மூலமாக அவர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தேவனை விசுவாசித்தபடியினால் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்று சொல்லிக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் விசுவாசம் வைத்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு முன்பாக எப்படியாக இருக்கிறது என்றால் பலியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த 17வது வசனத்தில் மீண்டும் அவர் சொல்கின்றார், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனால் நானும் என்ன செய்கின்றேனே என்று பலியாக வார்க்கப்பட்டிருக்கின்றேன். பாருங்கள், அவருடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு ஒரு பலியாக கொடுத்திருக்கின்றார். நான் அதிகமாக இதை பேசவில்லை, ஏனென்றால் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், எனவே நான் விட்டு விடுகின்றேன். ஆனால் என்னவென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பலியாக இருக்க வேண்டும். அது எப்பொழுதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பலியாக இருக்குமே என்றால் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்கின்றது அந்த காரியங்கள்
தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குமே என்றால் பலியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். கவனமாக கேளுங்கள், இது கொஞ்சம் கூட நமக்கு சரியாக விளங்கும். 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரேத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பாருங்கள் என்ன செய்திருக்கின்றார்களே என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த பிலிப்பி திருச்சபையுடைய மக்கள் அவருக்கு சில தேவை இருந்தபடியினால் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அதை அவர் பெற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கின்றார்? நீங்கள் எனக்கு கொடுத்தது எது? தேவனுடைய பார்வையில் உகந்த வாசனையாக பலியாக இருக்கின்றது. அதுதான் அங்கே நாம் பார்த்த பலி. எனவே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல் வைத்த அன்பினால் தேவன் என்ன அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அது தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்றால் பலியாக தேவன் ஏற்றுக்கொள்ள சுகந்த வாசனை உள்ள பலியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படி என்ன நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சமூகத்தில் பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன நாம் வாசிக்கின்ற பொழுது கூட எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கின்றேன். 15வது வசனம், எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நாம் அவரை துதிக்கின்றது நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் மேல் அன்பு வைத்து நாம் அவரை துதிக்கின்றது எப்படி இருக்கின்றதாம்? ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையில் நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் மேல் நம்முடைய அன்பு வைத்து நாம் அவரை துதிப்போமே என்றால் அதனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலியாக இருக்கின்றது. அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அருமையானவர்களே பாருங்கள், தானம் சர்மம் செய்ய மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சமூகத்தில் பலியாக இருக்கின்றது. தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற சுகந்த வாசனை உள்ள பலியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள. அப்படி என்றால் அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், அவர் அதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் எதை செய்தாலும் அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ அந்த கட்டளையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, இதுதான் பலி. எனவே பலி என்று வருகின்ற பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காளையோ ஆடோ கிடையாது. நம்மை எதிர்பார்க்கின்றார், நம்முடைய செயல்களை எதிர்பார்க்கின்றார். நம்முடைய செயலானது அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததாய் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளையின்படி அவரை துதிக்கின்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்படி என்றால் ஒவ்வொரு காரியம் 24 மணி நேரம் நாம் செய்கின்றது. நாம் தூங்கினாலும் சரி, நாம் எதை செய்தாலும் சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, 12ஆம் அதிகாரத்தோட 1வது வசனம் என்ன சொல்கின்றது என்னவென்றால், சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தை, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சரீரம் என்று வருகின்ற பொழுது மனுஷனுக்கு 2 இருக்கின்றது, சரீரம் இருக்கின்றது, ஆவியும் இருக்கின்றது, ஆவி தேவையில்லையா என்று சொல்லிக்கொண்டு சரீரத்தின் மூலமாக தான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் கிரியை செய்கின்றோம். அது எதனுடைய அடிப்படையில்? நம்முடைய இருதயத்தினுடைய அடிப்படையில். நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் மாற்றியிருக்கின்றார். நம்முடைய இருதயம் மாற்றப்படவில்லை என்றால் நாம் இந்த தேவனுடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் இருக்க மாட்டோம். நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றினபடியினால் தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் எதன் மூலமாக காரியங்களை செய்கின்றோம்? நம்முடைய சரீரத்தின் மூலமாக. நாம் பேசினால் நம்முடைய வாயிலிருந்து, நாம் பார்க்கின்றது கண்ணிலிருந்து, நான் காரியங்களை செய்கின்றது என்னுடைய கையிலிருந்து, நடக்கின்றது காலிலிருந்து. எனவே எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் சரீரத்தின் மூலமாக தான் நாம் செய்கின்றோம். நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட 1 கொரிந்தியர் நாம் வாசிப்போமே என்றால் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது நான் 20வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை
மகிமைப்படுத்துங்க. நம்மை அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் கிரயத்துக்கு கொண்டிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை நமக்கு கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் அவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே ரோமர் 12 நாம் சரீரம் என்று பார்க்கின்ற பொழுது அது ஆவியையும் உள்ளடக்கின. அப்படி என்றால் நம்முடைய முழு மனுஷனும் தேவனுக்கு உகந்த பிரியமுள்ள சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படி என்றால் பொருள் என்ன? பொருள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளின்படி அமைய வேண்டும். பாருங்கள், நமக்கு வாய் இருக்கின்றது. இந்த வாயை நாம் என்ன செய்ய வேண்டுமெல்லாம், வாயில் நாம் எதை செய்தாலும் சரி, நாம் பேசினாலும், நாம் மற்றவர்களோடு பேசினாலும், சம்பாஷித்தாலும், எதை செய்தாலும் அது அவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமே என்றால் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது எனக்காக வாசிங்கள். 15ஆம் சங்கீதத்துடைய 3வது வசனம். யார் தேவனுடைய சமூகத்தில் இருப்பார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவர் அங்கு விடைவெடுக்கின்ற பொழுது அதில் ஒரு இடம் 3வது வசனம். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படுகின்ற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அவன் புறங்கூறுவானே என்றால் அவன் புறங்கூற மாட்டான். நம்முடைய நாவை புறங்கூறுவதற்கு அவர் கொடுக்கவில்லை, அவரை மகிமைப்படுத்த கொடுத்திருக்கின்றார். எனவே புறங்கூறுவானா என்றால் புறங்கூற மாட்டான். ஒருவேளை தன்னுடைய நண்பரை குறித்து புறங்கூறுவதை அவன் கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டானே என்றால் அதை மற்றவரிடத்தில் அவன் சொல்ல மாட்டான். அதுதான் அருமையானவர்களே. எனவே நமக்கு வாயை கொடுத்திருக்கின்றார் எதற்கென்றால் அவரை மகிமைப்படுத்த. எனவே நாம் வாயின் மூலமாக எதை செய்தாலும் சரி, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படியெல்லாம் நான் பேசுகின்ற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உருவாவதற்காக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது என்றால் நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, நம்முடைய கையை நாம் உபயோகிக்கின்ற பொழுது அதற்கு முந்தின வசனம் 28வது வசனம் சொல்கின்றது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். அப்படி என்றால் நம்முடைய கையினால் திருடலாமா என்றால் திருடக்கூடாது. அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிதான் ஒவ்வொரு பகுதியையும் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் நம்முடைய காதுகளை நாம் எதற்கு உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருவார். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், என்னென்ற நேரம் ஆகி கொண்டிருக்கின்றது. பாருங்கள் அருமையானவர்களே. எனவே நம்முடைய சரீரத்தை நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும், நாம் பேசினாலும் சரி, நாம் செயலை செய்தாலும் சரி, நினைத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் ஏற்றுக்கொள்கின்ற வாசனை உள்ள பலியாக இருக்க வேண்டும். தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்க வேண்டும். ஏன் காரணம்? நம்மை அவர் ரட்சித்திருக்கின்றார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கின்றார். அதான் காரணம். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எதா இருந்தாலும் சரி, எல்லாமே அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற. அது மாத்திரமல்ல, அவர் அங்கே சொல்கின்ற பொழுது 12வது வசனத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்று சொல்லிக்கொண்டு, பலி மாத்திரம் கிடையாது, அது எப்படிப்பட்ட பலியாக இருக்க வேண்டுமாம்? ஜீவ பலி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு பலிகள் எப்படிப்பட்ட பலிகள்? மரிக்கின்ற பலிகள் இல்லையா? பலி கொடுக்கின்ற பொழுது என்ன ஆகிவிடுகின்றது? அது செத்து போய்விடும், மரித்து விடும். எனவே தான் என்ன செய்வார்கள் என்றால் காலையில் பலி, மாலையில் பலி, அடுத்த நாள் பலி, திரும்ப பலி என்று தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் என்ன செய்து கொண்டிருப்பார்களே என்றால் பலி கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் மரித்து போய்விட்டோம். நாம் அனைவரும் பாவத்துக்கு மரித்து போய்விட்டோம். ஆனால் இன்றைக்கு சதா காலங்களிலும் எதற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நீதிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பாவத்துக்கு நாம் மரித்து விட்டோம், நாம் நீதிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் மரித்து போய்விட்டோம் பாவத்திற்கு. பாவம் இனி எதை செய்தாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது என்றால் செய்ய முடியாது. நாம் தேவனுக்கு என்று உயிருள்ளவர்களாக இருக்கின்றோம் நித்தியமாக. எனவே நம்முடைய பலியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஜீவ பலி என்றால் நாம் ஏற்கனவே மரித்து போய்விட்டோம். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அவருக்கு பிரியமுள்ள ஒவ்வொரு நேரத்திலும் இருக்க வேண்டும். எனவே ஜீவபலி என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் என்பது கிடையாது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் அவரை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2:24. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரிக்கு சென்றாரே என்றால் நாம் பாவத்திற்கு செத்து எதற்கு பிழைத்திருக்கும்படியாக, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்படி என்றால் நீதி என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்கின்றது. எனவே நாம் பாவத்துக்கு நாம் எல்லாரும் மரித்து போய்விட்டோம். இனி பாவம் நம்முடைய எஜமான் கிடையாது. இப்போ நாம் யாருக்கு எஜமானே என்றால் தேவன் நம்முடைய எஜமானாக இருக்கின்றார். நீதிதான் நமக்கு எஜமானாக இருக்கின்றது. அதற்கு நாம் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொரு செயலிலும், நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. எனவே நம்முடைய பலி மாத்திரம் கிடையாது, நம்முடைய சரீரத்தை முழுவதும் நாம் பலியாக கொடுக்க வேண்டும். அதுவும் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது என்றால் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான பலியாக கொடுக்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது என்றால் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். எனவே அதன் பழைய பாட்டு நீங்கள் அந்த மிருகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள் என்ன எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுது எப்படிதான் தேவனுக்கு பிரியமாக இருக்குமே என்றால் ஒன்றை நான் சொல்லிவிடுவேன் சுருக்கமாக. நாம் என்னதான் எப்படிதான் செய்தாலும் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? எஞ்சிய பாவம் இருக்கின்றது. எனவே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா என்றால் இருக்காது. ஆனால் தேவனுக்கு பிரியமானது யார்? ஒரே ஒரு நபர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியினால், அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டபடியினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பார்க்கின்றபடியினால் என்ன செய்கின்றாரே என்றால் ஏற்றுக்கொள். பாருங்கள் அருமையானவர்களே, என்ன ஒரு பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நீங்களும் நானும் செய்கின்ற காரியத்தை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வைத்திருக்கின்றார். நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கின்றது? அழுக்கான கந்தை போல இருக்கின்றது. நாம் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியினால், நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நம்முடைய பலியை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் ஏற்றுக்கொள்கின்றார். அருமையால், எனவே பாருங்கள், இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுவோம். அப்படி என்றால் என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். தினந்தோறும் அவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை என்றால் இதுதான். நாம் எதை செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, பழகினாலும் சரி, நாம் எதை செய்தாலும் சரி, நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை செய்தாலும் அருமையானவர்களே எளிதானது கிடையாது. சொல்வதற்கு எளிது, எனக்கு இங்கே இருந்து பேசுவதற்கு எளிது, ஆனால் அது எளிதான ஒரு காரியமே கிடையாது. ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிறது தான். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கின்றது. ஏனென்றால் நமக்கு அந்த வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கின்றார். நித்திய ஜீவனை நமக்கென்று வைத்திருக்கின்றார். பரலோகத்தை நமக்கென்று வைத்திருக்கின்றார். சதா காலம் நம்ம அங்கே இருக்கின்றோம். எனவே நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்க்கின்றது அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு. எனவே அருமையானவர்களே, நம்முடைய ஆராதனை என்று நாம் வருகின்ற பொழுது பிரியமுள்ள ஆராதனை என்னவென்றால், நாம் வாழ்கின்ற உலகத்தில் வாழ்கின்ற நாளெல்லாம் எவ்வளவு நாள் என்பது நமக்கு தெரியாது. அந்த நாளெல்லாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எதை செய்தாலும் அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரில் நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். அடுத்து இரண்டாவதாக, அப்படி என்றால் இதை அடைவது எப்படி? முதலாவது நான் சொல்லிவிட்டேன் என்ன என்று சொல்லிக்கொண்டு, அது மிகவும் கடினமும் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இதை அடைவது எப்படி என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்ற பொழுது,
அது 2வது வசனம் சொல்கின்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமான, அவருடைய சித்தத்திற்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். உலகத்திற்கு ஒத்த காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படிதான் நாம் செய்ய வேண்டும். இது இப்படி செய்தால்தான் அது எப்படி இருக்குமே என்றால் தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கும். அப்படி என்றால் என்ன காரணம்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்றால் இப்போது பாருங்களேன், நமக்கு நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் நீங்கள் யாராவது இந்த பிளாஸ்டிக் இந்த ஏரியாவில் நீங்கள் வேலை செய்வீங்களா, டைகாஸ்ட் எங்கேயா வேலை செய்வீங்களே என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு டை வைத்திருப்பார்கள். அதில் என்ன செய்வார்கள், அந்த மெட்டீரியலை போடுகின்ற பொழுது அது என்ன ஆகிவிடுகிறது, அதனுடைய ஷேப்பை அது விட்டு விடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது இட்லி. பாருங்கள், இட்லி என்ன செய்வோம் என்றால் அதற்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தில் அந்த மாவை ஊற்றுகின்ற பொழுது அது எதனுடைய ஷேப்பை எடுக்கின்றது, அந்த பாத்திரத்தினுடைய ஷேப்பை. அதுதான் ஒத்த வேஷம். எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவிக்கக்கூடாது. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமானது தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு எதிராக இருக்கின்றது. எனவே நான் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் 1 யோவான் வாசிப்பீர்களே என்றால் 1 யோவான் 12ஆம் அதிகாரத்து 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், அதுக்கு முன்னாடி சொல்லிக் கொண்டு வந்து உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒருவன் எப்படிதான் நிலைத்திருப்பானே என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கின்றவன். உலகத்தினுடைய சித்தத்தின்படி செய்கின்றவன் நிலைத்திருக்க மாட்டான். என்ன ஒரு வசனம் மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்லும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் பாருங்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்க. இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று செய்ய முடியாது. எனவே நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்படி என்றால் இந்த உலகம் என்றால் என்ன? இந்த வேதம் உலகம் என்று சொல்கின்ற பொழுது பல காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வரும். உலகம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய கட்டளைகளுக்கு மாறி செய்கின்ற காரியங்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் ஏராளமான நல்ல காரியங்கள் இருக்கின்றன. இந்த உலகம் என்ன சொல்கின்றது? நாம் மற்ற மக்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. வேதம் என்ன சொல்கின்றது? உன்னை போல் புறனையும் நேசிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கின்றது. உலகம் என்ன சொல்கின்றது? நீங்கள் மருத்துவரிடத்தில் செல்வீர்களே என்றால் நீங்கள் நல்ல உணவை உண்ண வேண்டும், நல்ல முறையில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் சொல். அதான் வேதம் சொல்கின்றது. கொலை செய்யாதிருப்பாய் என்றால் அதான் காரணம். நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்த்துக்கொள்ள வேண்டும். எனவே ஏராளமான காரியங்கள் இந்த உலகம் செய்கின்றது. வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், அவைகள் நல்ல காரியங்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கின்றது. ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற வேர்ல்ட் கப் நடக்கிறதுன்னு வைத்துக்கொண்டு உலக கோப்பை, ஒருவேளை கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட்பாலாக இருக்கலாம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது, காலை 8:30 மணிக்கு நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நடக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு நாள்? 4 வருஷத்துக்கு ஒரு நாள் சிங்கப்பூர் நடக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மேட்சை நாம் சென்று பார்ப்போமே என்றால் உலகம் என்ன? அது நம்மளை போற்றும், நன்றாக தான் இருக்கு. ஏனென்றால் எங்கே பார்க்கவே முடியாது. எனவே நாம் சொல்கின்ற உலகம் நமக்கு எதற்காக சொல்லவே சொல்லாது. ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய். எனவே உலகம் என்று இங்கே வருகின்ற பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு, தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளுக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களை தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் உலகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்று சொல்லக்கூடியதானது இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற நாட்கள் எல்லாம் மிகவும் மிகவும் கடினமான ஒன்று, எளிதான காரியமே கிடையாது. எனவே தான் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் எஞ்சி இருக்கின்ற பாவம், இந்த உலகம், அதே போல் பிசாசு, இவைகள் என்ன செய்யுமே என்றால் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்வதற்கு நம்மை தூண்டும். நாம் இன்னும் பரிபூர்ணமாகவில்லை, நம்முடைய தன்மையில் இன்னும் பாவம் இருக்கின்றது. எனவே அது நம்மை பாவம் செய்ய தூண்டும். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகவில்லை, இந்த உலகத்தை குறித்து மாத்திரம்தான் நான் பேச இருக்கின்றேன். எனவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கக்கூடாது என்றால், இந்த உலகம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதை சொல்கின்றதோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே,
இந்த உலகமானது நம்ம எல்லா விதத்திலும் தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை செய்வதற்கு பலவிதமான நேரங்களில் பலவிதமான காரியங்கள் மூலமாக தாக்கத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதை மறந்தே போக வேண்டாம். நாம் வாழ்கின்ற சமுதாயம் அல்லது வேலை செய்கின்ற இடம் அல்லது நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய நண்பர்கள், நாம் எதை பார்த்தாலும் எப்படி இருக்கிறது என்றால் அது நம்மை எதற்காக தாக்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்தின்படி நாம் செய்வதற்கு அது நம்மை அப்படியே அது ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு நம்மை புல் பண்ணி கொண்டே இருக்கின்றது. உலகத்தை போல் நாம் மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அருமையானவர்களே, நாம் சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் இன்று உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும், எனக்கு தெரிந்த எல்லா நாடுகளிலும் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் மது அருந்துவது பாவமா என்றால் கிடையாது. சிங்கப்பூர் நாட்டிலும் கூட நம்ம வெளியே நீங்கள் ஹாக்கர் சென்று செல்வீர்களே என்றால் எல்லாரும் மது அருந்துவதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மது அருந்துகின்றது. எனவே சமுதாயத்தால் ஒதுக்கி விடப்படுகிறதா என்றால் கிடையாது. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஒருவேளை மது அருந்துகின்றவன் அவன் வாங்கினானே என்றால் அதை என்ன செய்வான்? ஒழித்து வைத்து கொண்டு போவதை பார்க்க. இன்றைக்கு என்ன செய்கின்றான்? அப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் காட்டி கொண்டு போய், ஏனென்றால் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? நம்முடைய திருச்சபையுடைய கொள்கை என்ன? நாம் மது அருந்த கூடாது. எனவே பாருங்கள், அது மாத்திரமல்ல, 4D எடுக்கிறது, லாட்டரி எடுக்கிறது, அது ஏதாவது சமுதாயம் என்ன சொல்கின்றது? நாம் எடுக்கலாம். எனவே தான் நாம் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? நாம் செய்யக்கூடாது. எனவே பல காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சமுதாயம் நம்ம என்ன செய்யுமே என்றால் அதை செய்வதற்கு நம்மை தூண்டும். அது மாத்திரமல்ல, செய்வது பாவம் கிடையாது. எனவே நாம் செய்யக்கூடும். எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற நாட்களில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் வேலை செய்கின்ற இடம், வேலை செய்கின்ற இடத்தில் பாருங்களேன், நான் வேலை செய்கின்ற பொழுது ஏராளமான கம்பெனிகளில் என்ன இருக்கும்? டின்னர் அண்ட் டான்ஸ் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கும். இன்றைக்கு இருக்கிறது என்று நினைக்கின்றேன். அங்கே என்ன செய்வார்கள்? நம்மை அழைப்பார்கள். அங்கே என்ன செய்வதற்கு? மது அருந்தலாம், எல்லாம் செய்யலாம். இப்போ நம்முடைய வேலை செய்கின்ற கூட இருக்கின்றவர்கள் என்ன சொல்வார்கள்? நீ வரவில்லை என்றால் உன்னுடைய சூப்பர்வைசர் என்ன செய்வார்? உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டார், உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டார். எனவே வா என்று அழைப்பார்கள். நாம் செல்வோம். செல்கின்ற பொழுது அங்கே நடக்கும், நீ குடிக்கவில்லை என்றால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்கின்ற இடத்திலும் இந்த தாக்கம் இருக்கும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இன்றைக்கு பப்ளிக் ஹாலிடே என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவள் என்ன செய்வார்கள்? குடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அழைப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் தானே, வருஷத்தில் ஒரு நாள் தானே, இதில் என்ன இருக்கின்றது? இந்த குடிக்கிறதுனால் என்ன பிரச்சனை இருக்கின்றது? ஒன்றுமே கிடையாது, நாம் சந்தோஷமாக இருக்கலாமே, இதனால் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய தாக்கம் இருக்கும். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய தாக்கம் நமக்கு இருக்குமே என்றால் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் தான் இருக்க வேண்டும். அதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருவார், இந்த உலகத்தில் தான் நாம் இருக்க வேண்டும், இந்த உலக மக்களோடு தான் இடைபட வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்ய முடியாது என்றால் அந்த உலகம் என்ன விரும்புகின்றதோ அதை என்ன செய்ய முடியாது என்றால் நாம் செய்ய முடியாது. அருமையானவர்களே, இது மிகவும் மிகவும் கடினமான ஒன்று. இது எளிதான காரியமே கிடையாது. குறிப்பாக நம்முடைய நண்பர்களிடமிருந்து வருகின்ற இந்த தாக்கமானது ஏராளமான நேரங்களில் நம்மை தாக்கக்கூடும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நம்மிடத்தில் விரும்புவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு சேர்ந்து நாம் உட்கார்ந்து அவர்கள் செய்கிறதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய நண்பர்கள் எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அதை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அப்படி இருக்கின்ற வேதம் சொல்கின்ற, நான் சொல்லவில்லை. எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 17 வசனங்களை யாராவது எனக்காக வாசியுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 17 வசனங்கள். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோர்களுடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாயிலும் விலக பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அதுதான் உலகம். எனவே நாம் உலகத்தில் வாழ்கின்றவர்கள் அதற்கு நாம் தப்பிக்க வேண்டுமே என்றால் என்னதான் செய்ய வேண்டும்? அங்கே நாம் செல்லக்கூடாது. இப்படி இருக்கின்ற இடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் செல்லக்கூடாது. ஒரே வழிதான் என்ன செய்ய முடியும் என்றால் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் அவள் என்ன செய்து விடுவார்கள்? நாம் அதை செய்வதற்கு நம்மை தூண்டிவிட. இல்லை என்றால் அவர்களுக்கு தூக்கம் வராது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது எளிதான வாழ்க்கை கிடையாது. ஏனென்றால் இந்த உலகமானது நம்ம என்ன செய்யுமே என்றால்
தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்வதற்கு தூண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? இந்த ரோமர் 12 வசனம் என்ன சொல்கின்றது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்படி என்றால் இந்த பலவிதமான காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் விலகிச் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட யோபு சொல்லுவார். யோபு என்ன சொல்வாரே என்றால் 31 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஒன்றை சொல்வார். 31 அதிகாரத்தினுடைய 1வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோபு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? நான் என்னுடைய கண்களோடு என்ன செய்திருக்கின்றேன்? உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்ன உடன்படிக்கை என்றால், என்னை பாவம் செய்ய பண்ணுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எனவே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு. யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த உலகமானது நம்முடைய கையில் போனில் எல்லாமே இருக்கின்றது. நாம் எதை வேண்டுமானாலும் என்ன செய்யலாமே என்றால் நாம் பார்க்கலாம். ஆனால் யோபு என்ன சொல்கின்றார்? கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றேன், நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இது யாருக்குமே தெரியாது. நாம் என்ன செய்கின்றோம் என்பது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால் மத்தேயு 5 அதிகாரத்தில் 29 முதல் 30 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 5 அதிகாரத்தில் 25 முதல் 30 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 29, 30. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். ஏதாவது உன்னை பாவம் செய்வதற்கு துண்டுமா இருக்குமே என்றால் நீ கவனமாக இரு. இன்னும் வெட்டி போட வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. என்ன சொல்கின்றாரே என்றால் நீ கவனமாக இரு. ஏனென்றால் நீ பாவத்தில் இருப்பாயே என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது பரிசுத்த வாழ்க்கை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையான நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நீ தேவனை அறியாதவன். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். உன் கண்ணின் மூலமாக உன் கையின் மூலமாக எந்த விதத்தில் நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ பாவத்தை நீ அனுமதிக்க வேண்டாம். அருமையானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிவுரை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் நம்முடைய எஞ்சிய பாவம், பிசாசு, இந்த உலகமானது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்றால் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கின்றார்? ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கின்ற பொழுது பரமண்டல ஜெபத்தில் ஒன்று இருக்கு. என்ன இருக்கும்? நாம் சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது நாம் தீமைகளை செய்ய தூண்டிக் கொண்டிருக்கின்றது. நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் நீதிமொழிகள் வாசிப்போமே என்றால் 20 அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதிமொழிகள் 20 அதிகாரத்துடைய 19வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தூற்றிக்கொண்டு தெரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. இப்படி தூசி கொண்டிருக்கின்றவன், பொய்யா இல்லை பொறாமையா சொல்லிக் கொண்டிருக்கின்றவனோடு நீ என்ன செய்யாதே? சேராதே. அவன் அலப்பி கொண்டுதான் இருப்பான். எனவே அருமையானவர்களே, நாம் இதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் அந்த மாதிரி இடங்களில் நாம் என்ன செய்ய வேண்டாம்? செல்ல வேண்டாம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த உலகத்திற்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நான் செய்ய வேண்டாம். அதான் அவர் உபாகமம் 18 அதிகாரத்தில் தேவன் மோசையின் மூலமாக ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருப்பார். 9 முதல் 15 வசனங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொட. எனவே இந்த உலகம் செய்கின்ற வண்ணமாக நாம் என்ன செய்ய முடியாது என்றால் செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தெரிவிக்க முடியாது. ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதற்கு உலகம் நம்மை போஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கும், நம்மை அழித்து கொண்டே இருக்கும் பல விதங்களில். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கு சித்தமான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அதை என்னால் செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் தான் நான் வாழ வேண்டும், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதை என்னால் செய்ய முடியுமா? இது மிகவும் கடினமான ஒன்று. இதை என்னால் செய்ய முடியுமா என்று சொல்லிக்கொண்டு
நாம் எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி வரலாம் அருமையானவர்களே, நல்ல கேள்வி. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருப்போமே என்றால் நம்மால் செய்ய முடியும், நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் தேவனால் பிறந்திருப்போமே என்றால் இந்த உலகத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எனவே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இருதயத்தை மாற்றி இருக்கின்றார், நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார், திருச்சபையை கொடுத்திருக்கின்றார், திருச்சபையில் ஐக்கியத்தை கொடுத்திருக்கின்றார், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவைகளை நாம் உபயோகிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்றால் உலகத்தை ஜெயிக்க முடியும். அது ஒரே விதத்தில் தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ முடியும். நான் முடித்து விடுகின்றேன், நேரமாகி விடுகின்றேன், எனவே நான் முடித்து விடுகின்றேன். அருமையானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அது ஒரே வழியில் தான் நாம் செய்ய முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு கல்வாரியில் நாம் வருகின்ற பொழுது எனக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை செய்திருக்கின்றார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார், எனக்காக சிலுவையில் மரித்திருக்கின்றார். எனவே நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க முடியாது. நான் அவருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அர்ப்பணித்து செய்வோமே என்றால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே நான் முடித்து விடுகின்ற நேரமாகிவிட்டது. எனவே தேவன் எதிர்பார்க்கின்ற ஆராதனை நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையானது அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அதை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். சில நேரங்களில் நாம் தவறி விடுவோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நம்மிடத்தில் எஞ்சிய பாவம் இருக்கின்றது, உலகம் நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்ற பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த நேரத்திலும் கூட நாம் என்ன செய்வோம் என்றால் எழுந்திருந்து பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். அருமையானவர்களே, எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார், வரத்தை கொடுத்திருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் நீங்கள் அந்த பாவத்தில் தான் இருந்து கொண்டிருப்பீர்களே என்றால், உங்களுடைய மனமானது பாவத்துக்கு அடிமையாக தான் இருந்து கொண்டிருக்குமே என்றால் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை கேட்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முற்றிலுமாக பற்றிக் கொள்கின்ற பொழுது, அவரை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்து அவர் வழி நடத்துவார். எனவே அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். நாம் அனைவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார், வேதத்தை கொடுத்திருக்கின்றார், உலகத்தை ஜெயிக்கின்ற கிருபையை கொடுத்திருக்கின்றார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார், பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக இருப்பதற்கு தேவன் கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானது ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்வதற்கு நீதாமே எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றீர். பிரியமான ஆராதனை என்ன என்று சொல்லிக்கொண்டு நீதாமே உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எனவே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கின்றீர். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் எந்த காரியங்களை செய்தாலும் உமக்கு பிரியமுள்ள உம்மை மகிமைப்படுத்துகின்ற காரியங்களை செய்வதற்கு நீதாமே எங்களுக்கு கிருபை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களையே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.